ஹாய், மீன் பொரிக்கிற மாதிரியே இந்த முட்டையை பொரிச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டையை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைங்க. முட்டை என்றைக்குமே உடையாது. இன்னொன்று வந்து ஹை ஃப்ளேமில் முட்டை வேக வச்சிங்கன்னா உடஞ்சிரும். எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. முட்டை அழகாக அப்படியே ஓட்டிலேருந்து தனியாக எடுத்துடலாம். இப்போ முட்டை ஆற வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதோட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். நம்மகிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கெட்டியாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த முட்டைக்கு முன்னாடி பின்னாடி 2 சைடு நல்லா அப்படியே தடவி விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தவாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மீன் பொரிக்கிற மாதிரியே திருப்பி போட்டு அப்படியே பொரிங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் முட்டை அப்படியே இருக்கும், உடையாது. அதாவது இந்த மஞ்சள் கருவெல்லாம் கலண்டு வராது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷைனா ஃபுஷா. பாய்.